புயலில் இயேசுவை பார்க்க தடை என்ன? நம்மளோட கண்களை ஏறெடுப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சுற்றி வட்டாரத்தில் என்ன நடக்குது நமக்கு தெரியணும். நம்மளோட வேலை ஸ்தலத்திலும் நம்ம குடும்பத்திலும் எவ்வளவு பிரச்சனையில் மத்தியில் புயலில் இயேசுவை பார்க்க தடை என்ன? That's a question for you. ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அவங்கெல்லாம் ஒரு இருட்டுல ராத்திரியில ஒரு படகுல போறாங்க. திடீர்னு புயல் எல்லாம் வந்துச்சு. பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த நபர்கள், இந்த 12 சிஷ்யர்கள் இயேசுவோட கூட இருந்து அவரோட கூட ஊழியம் செய்து, the Bible says to us they took up 12 baskets full. 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. மீதியான துணிகைகளை 12 என்று சொல்லி அதற்குள்ளாக படவு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றை இழந்தபடியினால் அலைகளினால் அழிவுபட்டது. தேவன் செய்த நன்மைகள் நம்ம மறந்துடுறோம். தேவன் செய்த காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்ம ப்ரே பண்றோம், ஜெபம் பண்றோம், ஒரு சூழ்நிலை கடந்து போறோம். தேவன் ஒரு நல்ல ஒரு விடுதலை தருகிறார். நீங்க தேவனோட சபைக்கு போறீங்க, நம்ம அங்க போறோம், இங்க போறோம், அங்க எல்லாமே என்னென்னமோ பண்றாங்க. நம்மளோட பார்வை தெரியுமா, தேவனோட இருந்து நம்ம வேற இடத்துல நம்ம பாக்குறோம். எல்லாரும் சொல்ற ஒரு வசனம் இல்லையா? ஏன்னா தமிழ் திருச்சபையில சொல்ற ஒரு வாக்கியம் என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரையை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. We are all parroting, those in the church. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. We don't even know what we are saying. சும்மா ஒரு பேரண்ட் மாதிரி நம்ம சொல்றது இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, அவர் தியானிச்சு இந்த வேலைவாசி கூடி போயிருக்கிறது எல்லாம் என்ன ஒரு மகிழ்ச்சியா, ஒரு பெரிய ஒரு பார்ட்டி, ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. அந்த நடு கடலில் இருக்கும் போது எல்லா குதூகலம், கொண்டாட்டம் எல்லாம் மறந்து ஒரு இருட்டில் இருக்கும் போது they even saw Jesus and they called Jesus a ghost. Friends, தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காலையில வேலைக்கு போறோம், ஆத்திரம், சண்டை, அந்த நல்ல துதி வேலை நீங்க பங்கு பெற்றுக் கொள்ளுங்க. புயலில் இயேசுவை பார்க்க தடை என்ன? ஆண்டவரே, எங்களை நீ உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே சமூகத்தில் வரும்போது எங்களை நீ உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க எல்லா அந்த கோபங்கள், அந்த வருத்தங்கள், ஆண்டவரே தடைப்பட்ட ஜபங்கள், தேவனே எங்களை நீ உதவி செய்யும்.